ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் கீதா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி மெதுவடை. வாங்க பார்க்கலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஊற வச்ச உளுந்து கிரேனில் அரைச்சிருக்கிறேங்க. என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லை, அதனால் இதில் போட்டு கொஞ்சமாக ஊற வச்சு அதுலேயும் போட்டு அரைக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த மாவுலேயே போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிங்க. எண்ணெய் குடிக்காத இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுப்பாங்க. போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். தேவையான பொருள்லாம் வச்சுருக்கிறேன். சைடில் மாவும் வச்சுருக்குறேங்க. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெயை. இப்போ தேவையான பொருள்லாம் போடுறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, நசுக்கி வச்ச மிளகுத்தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணியில் கையை தொட்டுட்டு அப்படியே மாவு எடுத்துங்க. கவர்லேயும் கொஞ்சமாக தண்ணி தடவிக்குங்க. நீங்கள் கையில் போட்டாலும் கவரில் போட்டாலும் தண்ணியில் தொட்டு போட்டிங்கன்னா ஒட்டாது. இதுமாரி ரவுண்டு கோல் பண்ணி போடுங்க. நல்லா வரும். சூப்பராக பாருங்கள். இன்னொன்று போட்டு வந்துக்கிறேன். பாருங்கள் நல்லா வரும். நல்லா ரவுண்டு பண்ணி போடுங்க. நடுவில் தண்ணி தொட்டு நல்லா ரவுண்டு பண்ணி போட்டால் நல்லா வரும். நல்லா அழகாக வரும் பாருங்கள். தண்ணியில் இதுமாரி தொட்டு போட்டால் ஒட்டாதுங்க. அதேமாரி நீங்களும் போடுங்க. ஒட்டாமல் வர்றதுக்கு தான் தண்ணி தொட்டு நான் போடுறேன். சில பேர் எண்ணெயிலே போடுவாங்க. நான் வந்து தண்ணியில் தான் தொட்டு போடுவேன். நல்லா வரும். கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கலர் வரும்போது, நல்லா ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துடலாம். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மெதுவடை நல்லா இருக்கும். இதை எடுத்துடலாம். இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதையும் எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்ததும் நல்லா எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக இருக்கு வடை. பாருங்க, இது கூட நான் சட்னி சாம்பார் வச்சுருக்கேன். சூப்பராக மெதுவடை ரெடி ஆயிடுச்சு.